இன்னைக்கு நம்ம முதல் ராத்திரி. கிளாஸ்ல பால் இல்ல. வெக்கப்பட்டு நிக்கிற மணப்பெண்ண ரூமுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு நாத்தனார் இல்ல. நீ தான் எனக்கு எல்லாமே. உன்னோட நடனம் தான் என் ஆத்மாவோட சங்கீதம். அது மட்டும் எனக்கு போதும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சென்னையில நடக்க இருக்கிற நடன போட்டியில நீ தான் ஜெயிக்கணும். பல இடங்கள்ல இருந்து வந்து டான்ஸ் ஆடுற டான்சர்ஸ் முன்னாடி என்னோட சங்கீதத்துக்கு ஏத்த மாதிரி நீ நடனம் ஆடணும். நாட்டிய பேரொளி ஆகணும். அதுதான் என்னுடைய ஆசை. உங்களோட ஆசைதான் என்னோட ஆசையும். ஒரு கன்னி பெண்ணோட புனிதத்தோட தூய்மையான மனசை வச்சுக்கிட்டு உன்னுடைய நாட்டியம் அங்க அரங்கேறணும். சங்கீதமும் நடனமும் எல்லாமே ஒரு தவம். மனித உணர்வுகள் அந்த தவத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. மனசோட சமநிலை தவறுச்சுன்னா உன்னுடைய நடனம் பாதிக்கும். அதனால மனசுல குருவை நினைச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்கு. குட் நைட். கலாஷேத்திரத்தில் நடக்கிற விழாவுக்கு முன்னாடி மதுரை கோவிலில் நடக்கிற நடனத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா போனோம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. மனசு தடுத்தாலும் நடனத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நான் தனியாக கிளம்பிட்டேன். மழை பெய்துக்கிட்டு இருந்த அந்த ராத்திரியில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டி அங்கேயே விட்டுட்டு நான் வீட்டுக்கு திரும்பி போய் பார்க்கும்போது என் பெட்ரூமில் இருந்த என்னுடைய மனைவியையும் அவ காதலனையும் பார்த்தப்போ நான் உடைஞ்சு போயிட்டேன். கடைசியில நான் கொடுத்த அந்த தங்க சலுகையை என் மூஞ்சில எரிஞ்சிட்டு அவ காதல கூடயே போயிட்டா. நல்லா இருந்த என் வாழ்க்கை மோசமான வழியில மாறினது அதுதான் காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட பிடிவாதம் அழகான நாட்டியக்காரிகளை மயக்கி நான் என் பங்களாவுக்கு கூட்டிட்டு வருவேன். ஒவ்வொரு ராத்திரியும் என் படுக்கையில பங்கெடுக்க வச்சேன். பாதியில நின்று போன என் வாழ்க்கைய நான் அப்படிதான் வாழ்ந்தேன். அதுக்கிடையில என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாமே கிடைச்சிருந்தாலும் உண்மையான பாசம் எதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாசு, மனசு முழுக்க காதலிக்க எல்லா அதிர்ஷ்டத்தோட மனசு தூய்மையான ஒரு மனைவி தான் உனக்கு கிடைச்சிருக்கா. அந்த பாசத்தை முழுசா அனுபவிக்க நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். நான் செத்தா கூட எனக்காக கண்ணீர் சிந்த யாருமே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாமே என்னோட கர்ம பலன். இப்போதான் என்னோட மனசு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கு. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த வலி கூட சுகமா தான் எனக்கு தோணுது. இது யாரு தாசா? நீ வந்துட்டியாப்பா? வந்துட்டேன். இது உங்களுக்கு கால்வளை தைலம், கபாலீஸ்வரர் கோயில் பிரசாதம், உங்களுக்கு பிடிக்குமென்னு கடையில இருந்து வாங்கின ஸ்வீட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமென்னு கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். நீங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக கூடாது. இல்ல, உடனே கிளம்பணும். நான் ரொம்ப பிஸி. அப்ப நிர்மலாவை பாக்கலையா? உங்க ஒருத்தரை தான் பார்க்க வந்த, வேற யாரையும் இல்ல. நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லும் போது போகாதே போகாதே ராஜா அப்படின்னு என்ன தடுத்தது நீங்க தான். அம்மா, நீங்க தான் என் கண்கட தெய்வம். பெத்த அம்மாவையே மறந்தாலும் அத்தையை என்னால மறக்கவே முடியாது. நீ நல்லா இருக்க. ஆசீர்வாதம் பண்ணு. உனக்கு மட்டும்தான் இந்த அம்மா மேல பாசம் இருக்கு. நான் பெத்த பிள்ளைங்க எல்லாரும் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுதான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அனுபவிப்பானுங்க, கண்டிப்பா அனுபவிப்பாங்க. நீ எங்கேயும் போக கூடாதுப்பா. இங்க உட்காரு. அம்மா, நீ இருன்னு சொன்னல, நான் இருக்கேன். உட்காருப்பா. கடவுளே, வந்துட்டீங்களா? மத்தவங்க எல்லாம் என்னென்னவோ பேசுறாங்கன்னு என்ன வேணான்னு விட்டுட்டீங்கல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? யாரு என்ன தப்பு பண்ணாலும் உங்க அம்மாவுக்காக மட்டும் தான் நான் இங்க வந்தேன். இனிமே நான் இங்க தங்க மாட்டேன். நீ வேணும்னா என் கூட வந்துரு. முன்ன மாதிரி நான் ஒண்ணு வேலை வெடிக்க போகாத ஆளு கிடையாது. நான் ஒரு கச்சேரி ட்ரூப்ல பாட போறதுனால எனக்கு 3000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். சைட்ல நிறைய கிடைக்கும். நீங்க எங்கேயும் போக வேண்டாங்க. ப்ரோக்ராம் இருக்கும்போது மட்டும் போயிட்டு வாங்க. போடி, நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன். அம்மா சொன்னா கேட்கணுமா வேண்டாமான்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இனிமே யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல தாஸ். நீ இனிமே எங்கேயும் போக கூடாது. உன் பொண்டாட்டிய கொஞ்சம் நினைச்சு பாருப்பா.
தாய் சொல்ல தட்டினா கடவுளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும்னு நான் எங்க இருக்கேன். நீ இவனை கூட்டிட்டு உள்ள போ போ. வா போலாம். ம்ஹும். வாங்க போலாம். வாங்க போலாம். வா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சந்தோஷமா இருக்கட்டும். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். வாக்கா? இவ்வளவு நாள் வேலை வெட்டி இல்லாம இருந்ததுனால குழந்தைங்க விஷயத்துல நீ எனக்கு லாக் போட்டிருந்த. இன்னில இருந்து அது நடக்காது. மாசம் 3000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் மேன். நீ ஒரே பிரசவத்துல 3000 குழந்தைங்களை பெத்தாலும் அதை பாத்துக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? போய் பால் எடுத்துட்டு வாடி. மீஸ் இல்ல. சொப்பன சுந்தரி, பாம்புக்கு பால் வாக்குறியா? நல்லது, ரொம்ப நல்லது. ஆனா நாகதோஷம் இல்லாம பாத்துக்கணும். 4-5 நாளாவே உன்னை தனியா சந்திக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது, அதான் வந்தேன். நீ ஒரு சொப்பன சுந்தரியா மாறினது எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? இப்ப ஜெயபாரதி தியேட்டர்ல நானும் ஒரு சிங்கரா இருக்கேன். இப்ப அதை நடத்துறது ராஜர் மாஸ்டர் கிடையாது, டான்சர் உதயச்சந்திரன், சொப்பன சுந்தரியோட பழைய ஹீரோ. பழைய ட்ரூப்ல இருக்கும்போது 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்களோ? அசிங்கமா பண்ணலாம், அசிங்கமா பேசக்கூடாது இல்ல. உதயச்சந்திரன் கூட நீ குன்னூர் ரங்கநாத பங்களாவுக்கு போனது அசிங்கம் இல்லைன்னு சொல்ல வரியா? அன்னைக்கு ராத்திரி பூரா அவரோட பெட்ரூம்ல தங்கிட்டு அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வந்ததும் அதுல தப்பு இல்லைன்னு சொல்லி பத்தினியாக நினைக்காத. எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாசுதேவனுக்கு அந்த கல்யாணமா பண்ணி வச்சு கல்யாண பரிசா ஒரு குழந்தையும் கொடுத்திருக்கான். சரிதானே? கவலைப்படாத, நான் வெளியே யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்றபடியெல்லாம் கேட்டு நடந்துக்கணும். ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள இருக்கிற பெரிய ஆசைதான் இது. ஏன்டா பிச்சைக்கார நாய, தங்கச்சி புருஷனால என்ன வேணா பண்ணலாம் நினைச்சியா? நீ யார் மேல கைய வைக்கிற? ஸ்ரீ இந்த வீட்டுக்கு வந்தா போனி அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்ட. அன்னைக்கு உன்னை அடிச்சு. நீ முதல்ல சுமாரு. உடனே இங்க இருந்து 2 பேரும் வெளியே போங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து எல்லாரும் சேர்ந்து அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அவ ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப மரியாதையா வாழ்ந்துட்டு இருந்தவ. மரியாதை நிறுத்துறா. உன் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு என்கிட்டயே சொல்லாத. கச்சேரி ட்ரூப்ல இருந்தப்ப பாக்குறவங்க கூட எல்லாம் ஜாலியா இருந்த அவளை பத்தி என்கிட்ட பேசுறவளை வச்சுக்காத. நீ அசிங்கப்பட்டுடுவடா. நீ அசிங்கமா பேசுன. இந்த அசிங்கத்தை பத்தி உன் பொண்டாட்டி கிட்ட போய் கேளுடா. குன்னூர் ரங்கநாத பங்களாவுல ராத்திரி பூரா இருந்தவதான் உன்னோட பொண்டாட்டிடா. இன்னொரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசணும், உன்னை கொன்ன போட்டுருவேன். எவிடன்ஸ் சாட்சியை கூட்டு வரவா? அவளை அந்த பங்களா கூட்டு போன உதயச்சந்திரன் தான் என்கிட்ட சொன்னான். அவரோட ட்ரூப்ல தான் நான் இப்ப பாடிக்கிட்டு இருக்கேன். உன்னை ஏமாத்தி அந்த ரங்கநாத அவளை உன்னோட தலையில கட்டிட்டான். இல்லனா எப்படி 9ஆம் மாசத்துல குழந்தை பிறக்கும்? குன்னூர் ரங்கநாதனோட பங்களாவுல ஒரு ராத்திரி பூரா இருந்த பொண்ணு. என்னை விட அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஜோசியர் குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? குழந்தையோட அப்பாவுக்கு 6 மாசத்துக்குள்ள அசம்பாவிதம் நடக்கும். ஆனா உனக்கு என்னாச்சு? எதுவும் ஆகல. ஏன்னா குழந்தையோட உண்மையான அப்பா நீ இல்ல, அந்த குன்னூர் ரங்கநாதன். அதனாலதான் 6 மாசத்துக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். புரியுதாடா உனக்கு? அடியே, உண்மையா சொல்லு. நீ ரங்கநாத பங்களாக்கு போயிருக்கியா? ஒரு ராத்திரி முழுக்க அந்த ஆள் கூட தங்கி இருக்கியா? சொல்லு. ஒரு வாட்டி நான் அங்க போயிருக்கேன். அப்ப அது உண்மைதான்ல? எதுக்காக நீ அங்க போன? நான் வேணும்னே அங்க போகலங்க. ட்ரூப்ல இருந்த உதயா கச்சேரின்னு சொல்லி அங்க என்ன கூட்டிட்டு போயிட்டான். அங்க போதும், இனி நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல கச்சேரிக்கு போனதை மறைச்ச, அப்புறம் முஸ்தபா யாருன்னு மறைச்ச. இப்ப ரங்கநாத பங்களால நீ ராத்திரி முழுக்க இருந்திருக்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. அவர் என் சொந்த வரல கூட தொடல. நம்ம குழந்தை மேல சத்தியம். நம்ம குழந்தையா? என்னோட குழந்தை தானே. என்ன எவிடன்ஸ் இருக்கு சொல்லு. என்னங்க, எந்த கலங்கமும் இல்லாம தான் நான் உங்களுக்கு மனைவியா. நீ அவ்வளவு சுத்தமானவளா இருந்தா கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டே இதெல்லாம் நீ சொல்லிருக்கணும். ரங்கநாதனை பத்தி உன்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அவர் யாருனே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சல. நடந்த எல்லாத்தையும் மறைச்சிட்ட. அப்படி இல்லைங்க. ரங்கநாதனை பத்தி நீங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லும் போதும் நான் ஒரு ராத்திரி அவர் பங்களால தங்கினேன்னு தெரிஞ்சா நீங்க என்ன தப்பா நினைப்பீங்கன்னு நினைச்சுதான். நீ என்ன முட்டாளாக்க பார்க்காத. ரங்கநாதன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயா? வா வா உட்கார்.
இந்த பாதி ராத்திரில என்ன பார்க்கறதுக்கு யார் வந்தாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாவது பொம்பளை புள்ளிய கூட்டிட்டு வர அல்ல கைன்னு நினைச்சீங்களா என்ன? வாசு, என்ன பேசுற? என்ன ஏமாத்திட்ட துரோகி, நம்பிக்கை துரோகி. உங்க தேவை முடிஞ்சதும் கெட்டு போன ஒரு பொண்ணை என்னோட தலையில கட்டி என்ன ஏமாத்துன ஒரு துரோகி. வாசு, ஒரு பொண்ணுக்கு எடுத்து அவ வயித்துல குழந்தை வந்த உடனே திறமையா தப்பிச்சு போயிட்டல்ல. நீ இவ்வளவு கேவலமான ஆள் நான் நினைச்ச பார்க்கல. ஆமாண்டா, நான் கேவலமானவன் தான். ஆனா அம்மா யாரு தங்கச்சி யாருன்னு எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். உன்கிட்ட தப்பா யாரு சொன்னதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா நீ உண்மையை தெரிஞ்சுக்க. அப்பா இல்லாத ஒரு அப்பாவி பொண்ண ஒருத்தன் கூட்டிட்டு வந்தான். உண்மை தெரிஞ்சதும் அவளை என் தங்கச்சியா நினைச்சு அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டேன். அவளை அடையணும்னு ஆசைப்படல. அவளோட நடனத்தை பார்க்க தான் இங்க அவளை கூட்டிட்டு வந்த. ஒரு ராத்திரி முழுக்க உங்க கூட இருந்தா அவளை பாத்திரின்னு சொல்லி என்ன ஏமாத்த நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆமா, ஒரு ராத்திரி முழுசாவ இங்க இருந்தது உண்மைதான். இந்த வீட்டுல ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வீட்டுல ஒன்னா இருந்தாங்கன்றதுக்காக அவளோட கன்னித்தன்மை போயிரும்னு சொன்னா அப்பாவும் பொண்ணும் ஒரு சகோதரனும் சகோதரியும் ஒன்னா ஒரு ரூம்ல தூங்க முடியாதா? அதோட அர்த்தம் சொல்ல முடியுமா? ஒரே ராத்திரி அவளை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட 1000 விஷயங்கள்ல ஒரு விஷயம் கூட இத்தனை நாள் அவ கூட வாழ்ந்த உன்னால புரிஞ்சுக்க முடியலையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? மானத்தை காப்பாத்த தன்னோட உயிரை கூட தூக்கி எறியறவதான் அவன் பொண்டாட்டி. வாசு, நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொண்ண அன்னைக்கு முதல் முறையா பார்த்தேன். இந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது.